திமுகவுக்கு ஒத்து ஊதுவதா? தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏனியில ஒரு குத்தா? ஆதவ் அர்ஜுனாவுக்கு அண்ணாமலை கொடுத்த செம அட்டாக். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பறக்கும் 1000 மனுக்கள். உதயநிதியை அலறவிட போகும் அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா சென்றிருந்த அண்ணாமலை தமிழகம் திரும்பிவிட்ட நிலையில் மீண்டும் தனது அதிரடியான அரசியலை கையில் எடுத்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தால் அவர்களது செயல்பாடு திமுகவுக்கு ஜால்ரா போடுவதாக உள்ளது. திமுக கொண்டு வந்த அதே திட்டங்களை அப்படியே தொடர்வதாக கூறியுள்ள முதலமைச்சர் விஜய், திமுகவின் சில செயல்பாடுகளுக்கு தாங்களும் ஒத்து ஊதி வருகிறார். குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான அரசியல் என்ற விவகாரத்தில் திமுகவை போலவே தமிழக வெற்றிக் கழகமும் தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் இந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய நேரத்தில் சட்டசபையில் மத ரீதியாக அவர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத விஜய், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று இருந்தார். அதேபோல் தாவேகாவில் அமைச்சராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையாகவே உதயநிதியின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல கருத்து வெளியிட்டுள்ளார். இது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று அது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தாவேகாவின் அமைச்சர் மீண்டும் ஒரு காமெடியை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அதாவது, ஏனியில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, எந்த கட்சியில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டது போன்று பேசியிருக்கிறார். உதயநிதியை காப்பாற்ற வேண்டும் என்று திமுகவில் கூட இந்த அளவுக்கு அந்த கருத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா உதயநிதி ரொம்பவே தாங்கி பிடித்திருக்கிறார். சனாதன தர்மம் என்பது வட இந்தியாவில் இந்து மதத்தின் அடையாளமாக உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் அது குறித்து விவாதம் நடக்கிறது. அது எப்படி சமத்துவம் உண்மை என்று மறுவரையறை செய்யப்படுகிறது. இது மிகவும் குழப்பமாக உள்ளது. திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தான் பேசி வரும் பொறுப்பற்ற கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரை அவரை நாங்கள் விடப்போவதில்லை. ஏற்கனவே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிய விவகாரத்தில் உதயநிதி மீது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனால் இவர் இப்படி தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் இன்னும் இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் உதயநிதியின் திமிர் பேச்சுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான வழக்குகளை பாஜக சார்பில் தொடர்வோம் என்று எச்சரித்துள்ளார் அண்ணாமலை. மேலும் அவர் கூறுகையில், அதாவது இந்துக்களை இழிவுபடுத்தும் அரசியலை நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே செய்கிறோம் என்று இவர்கள் உரக்க குரல் கொடுக்கிறார்களாம். இப்படி இப்போது பேசும் இவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இதை சொல்லி இருக்க வேண்டியதானே? அதோடு முதலமைச்சர் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றதும் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு சீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். இப்படி அவர் நான் பக்கா இந்து என்பது போன்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் திமுகவை போலவே சிறுபான்மையினர் தங்களது அரசியலை பார்த்து கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இவர்களும் இந்து சனாதனத்தை இழிவுபடுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இப்படி திமுக பாணியில் தமிழக வெற்றிக் கழகமும் பேசிக் கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் பொங்கி எழுந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் ஏற்கனவே கொந்தளித்ததின் காரணமாகத்தான் சட்டமன்ற தேர்தலில் திமுக விழுந்து கிடக்கிறது. அதனால் திமுகவை நாம் தான் வீழ்த்திவிட்டோம் என்று தமிழக வெற்றிக் கழகம் நினைக்க வேண்டாம். இந்துக்களுக்கு எதிரான அரசியலை திருப்பரங்குன்றம் கோவில் தொடங்கி பல விஷயங்களை திமுக செய்து வந்ததினால்தான் ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். அப்படி திமுகவை புறக்கணித்த இந்து மக்கள் தான் ஒரு மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்துள்ளார்கள். அதனால் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் கவனமாக பேச வேண்டும். இப்போது திமுகவை திருப்பி அடித்த இந்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை திருப்பி அடிப்பதற்கு ரொம்ப நேரமாகாது. காலம் இப்படியே போகாது. நாம் தான் நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்க போகிறோம் என்று தப்பு கணக்கு போட வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. இதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மத்திய அரசின் பல நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர தடை போட்டார். இதனால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கியிருக்கிறது. அதனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் மத்திய அரசின் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை தடுக்கக்கூடாது என்று கூறியுள்ள அண்ணாமலை, அப்படி தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்பட்டால் தமிழக பாஜக அதை கடுமையாக எதிர்க்கும். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாட்டை மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அவரது இது போன்ற செயல்பாட்டுக்கு எதிராக தமிழக பாஜக போராட்டம் ஆர்ப்பாட்டங்களும் ஈடுபடும் என்று விஜய்க்கு எதிராக நேருக்கு நேர் களமிறங்கி அரசியல் செய்வதற்கு தான் தயாராகிவிட்டதையும் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. இதன் காரணமாக தமிழக அரசியல் களம் அடுத்தபடியாக விஜய் அண்ணாமலை என்று மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு அண்ணாமலையை டெல்லி பாஜக மீண்டும் தலைவராக்கியதும் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் புயல் வீசும் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி.
தமிழ்நாட்டு பெண்கள் கொந்தளிக்க தொடங்கிவிட்டார்கள். விஜய்க்கு உளவுத்துறை கொடுத்த அவசர அறிக்கை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வந்தார் ஸ்டாலின். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் விஜய். ஆனபோதிலும் வழக்கமாக திமுக அரசு வழங்கி வந்த 1000 ரூபாயை இந்த முறை வழங்காமல் தள்ளி வைக்க அவர் திட்டமிட்டார்கள். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தது தமிழக பெண்கள் மத்தியில் இவர் மாதந்தோறும் 15ஆம் தேதி தங்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் போடுவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தது போன்று இவரும் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விஜயும் 2500 ரூபாய் வங்கிக் கணக்கில் போடுவாரோ என்று தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் அதிருப்தி நிலவத் தொடங்கியது. இந்த நிலையில்தான் உளவுத்துறை விஜய்க்கு அது குறித்த ஒரு அவசர செய்தி கொடுத்திருக்கிறது. அதாவது மாதந்தோறும் 2500 ரூபாய் திட்டத்தை மறுசீரமைக்க கால அவகாசம் தேவை என்று நீங்கள் கூறியதால் தமிழ்நாட்டு பெண்கள் அதிருப்தி அடைந்துள்ளார்கள். ஏற்கனவே தாங்கள் வாங்கி வந்த 1000 ரூபாயை இவர் நிறுத்தி விடுவாரோ என்ற பயத்தில் இருக்கிறார்கள். அதனால் அந்த 1000 ரூபாய் விவகாரத்தில் கை வைத்து விடாதீர்கள். 2500 கொடுப்பது வரை இந்த 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் போய்கொண்டு இருக்கட்டும் என்று உளவுத்துறை விஜய்க்கு ஒரு அவசர செய்தி கொடுத்துள்ளது. அதன் காரணமாகவே திமுக கொடுத்து வந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்த தொடங்கிய விஜய் நேற்றிரவு திடீரென்று 1000 ரூபாய் உரிமை தொகையை நாளை வழக்கம் போல் விடுவித்து விடுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக விஜய் இன்றைய தினம் 1000 ரூபாயை பெண்களின் வங்கிக் கணக்கில் போடவில்லை என்றால் அதை வைத்தே தங்களது மகளிர் அணியை களமிறக்கி போராட்டம் நடத்த திட்டமிட்ட திமுக விஜய் உஷாராகிவிட்டதால் பின்வாங்கிவிட்டார்கள். அடுத்த செய்தி. சபரீசனின் பெண் நிறுவனத்தை கலைக்க உத்தரவு போட்ட மு.க. ஸ்டாலின், உதயநிதி. மு.க. ஸ்டாலின் மருமகனான சபரீசன் பெண் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடையே திமுக ஆட்சி குறித்து எப்படிப்பட்ட மனநிலை உள்ளது என்பது குறித்த ரிப்போர்ட்டுகளை தொடர்ந்து அவர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்து வந்தார். அதுபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல கருத்து கணிப்புகளை எடுத்து மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்து வந்தார். அப்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும், 200 தொகுதிகளை கைப்பற்றும் என்றெல்லாம் சபரீசன் கூறி வந்துள்ளார். குறிப்பாக மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் அவர் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பெண் நிறுவனம் கூறியிருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு பார்த்தால் 8795 ஓட்டு வித்தியாசத்தில் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்து விட்டார். இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி இரவு மு.க. ஸ்டாலின் வீட்டில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பெண் நிறுவனம் செய்த தவறுகள் குறித்து மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் சபரீசனிடத்தில் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இனிமேலும் இந்த நிறுவனம் செயல்படக்கூடாது, உடனே கலைத்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் 60 நாட்களுக்குள் கலைக்க வேண்டும் என்று சொன்ன நிலையில் சபரீசனோ தற்போது ஒரே வாரத்தில் பெண் நிறுவனத்தை கலைத்துவிட்டார்.